நீ ஏங்கிக் கொண்டிருப்பதால் தான் நீ தூங்கிக் கொண்டிருந்தாலும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன் தாய் பராசக்தி இப்பொழுது என்னை பேச வைத்திருக்கிறாள். ஆமாம், இந்த கதையை கேட்டாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும். அந்த பராசக்தி உங்கள் வாழ்க்கையில் அனுக்கிரகம் செய்ய வந்துவிட்டாள் என்ற நிலை இருந்தால் மட்டுமே இப்பொழுது நான் பேசுவதை உங்கள் செவிகள் கேட்கப் போகின்றன, உங்கள் விழிகள் பார்க்கப் போகின்றன. எப்படி நான் வெள்ளைக்கொம்பன் விநாயகன்னு பேச்சை தொடங்குகிறேனோ அதுபோல வாரியார் சுவாமிகள் வந்தாரை வாழ வைப்பான் வயலூரான் என்று சொல்லி வயலூர் முருகனை பாராட்டுவார். காரணம் என்ன தெரியுமா? இந்த வயலூர் முருகனை பற்றியும் வடலூர் முருகனை பற்றியும் கிருபானந்த வாரியார் பேச பேச அந்த தேனமுது தமிழ் சொற்களை கேட்டவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, ஆனந்தம் என்று எல்லா நலன்களும் ஏற்பட துவங்கியது. பலரை செல்வந்தர்களாக மாற்றியது. ஆனானப்பட்டவன், அகிலத்தை ஆள்பவன், சக்தியின் சகோதரன், புக்தியில் உரைபவன், என் நாயகன், என் தாயவன் என்று இருக்கக்கூடிய ஏழுமலையான் அவன் மகாலட்சுமியை 12 ஆண்டு காலங்கள் அனுதினமும் தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்து கமலத்தில் உரைபவளே, என் இதயத்தில் உரைபவளே என்று அழைக்கவும் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். பக்தி கேஃப் நேயர்களை இங்கே காண்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. ஐயா வாழ்க்கையிலே செல்வம் பெருக வேண்டும், தனம் தானியம் பகுபுத்திர லாபம் தீர்க்கமாயு என்று சொல்லக்கூடிய வகையிலே வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் தவழ வேண்டும். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஒரு ஆசை. எனினும் ஏதோ ஒரு வகையிலே கட்டம் தன் திட்டத்தை செயல்படுத்துகிறது. ஜாதகமோ சாதகம் இல்லை என்று ஜோதிடர் சொல்கின்றார். எனக்கு சோதித்து திடம் காண வேண்டிய ஜோதிடரே, என் வாழ்க்கை என்னாகுமோ, ஏது செய்வேன், பொருளாதார நிலையிலே தள்ளாட்டம் காண்கின்றேனே என்றெல்லாம் கவலையில் பயமுறுத்துகின்றார். 6 8 12 திசை நடக்கிறது. முடக்கு நட்சத்திரத்திலிருந்து வாழ்க்கை முடங்கி விடுமோ என்றெல்லாம் அச்சப்படுகிறேன் என்று அவதியுட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதில் நீங்கள் அனைவரும் ஒரு அற்புதத்தை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே, இந்த யூடியூப் நிகழ்ச்சியிலே கண்ணுற்று இருப்பீர்கள். சென்ற முறை அடியேன் அம்மா பத்மாவதியை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். தலைப்போ கிருஷ்ணகிரி பத்மாவதி என்று வைக்க வேண்டியது. ஏதோ ஒரு வகையிலே அது திருச்சானூர் பத்மாவதி என்று வந்தது. சரி, நானும் அதை 2 நாளாக மாற்றணும்னு பார்த்தா முடியலை. ஏதோ அந்த அம்மா உணர்த்துகிறாள் என்று சொல்லி ஒரு சித்தர் பீடத்திற்கு சென்று வந்தேன். ஒரு அற்புதமான ஒரு கனவு. ஆமாம், யோசித்தாயா? வாரியார் சுவாமிகளை பற்றி பேசுகிறாயே, வாரியார் சுவாமிகள் ஒரு முறை வயலூருக்கு கைங்கரியம் செய்தார். எப்படி நான் வெள்ளைக்கொம்பன் விநாயகன்னு பேச்சை தொடங்குகிறேனோ அதுபோல வாரியார் சுவாமிகள் வந்தாரை வாழ வைப்பான் வயலூரான் என்று சொல்லி வயலூர் முருகனை பாராட்டுவார். காரணம் என்ன தெரியுமா? வயலூர்ல அந்த முருகப்பெருமான் அவன் அன்னை ஆதிபராசக்தியையும் தந்தையான சிவனையும் வேண்டி வணங்கி அவர் தான் வரத்தை நல்குகிறார். எங்கெல்லாம் பெற்றோரை வணங்குகிறார்களோ, அந்த அன்னையாம் ஆதிபராசக்தியை வணங்குகிறார்களோ, மகாலட்சுமியை மகா சரஸ்வதியை வணங்குகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு தடையற்ற செல்வம், ஒரு வெற்றி வந்து விடுகிறது என்பதை அனுபவத்திலே உணர்கிறோம். அப்போ அங்க வராங்க, கனவுல அம்மா ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார்கள். பார், வயலூரானை பற்றி அவர் கைங்கரியம் செய்ததும் ஒரு ஆங்கில நாளிதழில வடலூரான்னு தப்பா பிரிண்ட் ஆச்சு. 2 நாள் அந்த வடலூரான்ற வார்த்தையோடையே இருந்த உடனே கிருபானந்த வாரியார் உணர்ந்தார். ஆமாம், நாம் வடலூருக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய முருகனது திருத்தாளை பணிய வேண்டும். வடலூர் முருகனை பற்றியும் பேச துவங்கினார். இந்த வயலூர் முருகனை பற்றியும் வடலூர் முருகனை பற்றியும் கிருபானந்த வாரியார் பேச பேச அந்த தேனமுது தமிழ் சொற்களை கேட்டவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, ஆனந்தம் என்று எல்லா நலன்களும் ஏற்பட துவங்கியது. பலரை செல்வந்தர்களாக மாற்றியது. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, கிருஷ்ணகிரி பத்மாவதி அம்மாவாகவும் நானே விளங்குகின்றேன். என்னை பற்றி பேசிவிட்டாய், மிகுதியான சந்தோஷம். மீண்டும் திருச்சானூரிலும் விற்றிருக்கின்றேன். திருச்சானூர் பத்மாவதி பற்றியும் பேச துவங்கு
இந்த இரு நிலைகளையும் கேட்டு அம்மா பத்மே பத்மப்பிரியே பத்மநாப வல்லவே என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே அந்த பத்மாவதி பத்மாவதி அம்மா பத்மாவதின்ற சொல் கலியுகத்திலே கேட்க கேட்க எப்பெரும் துயராயினும் விலகக் காண்பர், வாழ்க்கையிலே செல்வம் பெருகும், தனம் பெருகும், வளம் பெருகும். உங்கள் ராசி கட்டத்தில் எந்த கட்டம் எங்கே இருந்தாலும் சரி, நம் அம்மா பத்மாவதி உங்கள் வாழ்க்கையில் உள்ள துயரத்தை தீர்ப்பாள், வாழ்க்கையில் பெரும் வெற்றியை நல்குவாள். காரணம், அவளே ஆதிபராசக்தியாக, கருமாரியாக, நாகேஸ்வரியாக சமயபுரத்திலே விற்றிருக்கின்றாள். அவளே மேல்மலையனூரிலும் விற்றிருக்கின்றாள். அந்த அங்காள பரமேஸ்வரியை, ஆதிபராசக்தியை பேச துவங்கு என்றாள். உடனே சரி அம்மே, நீ சொல்லிவிட்டாய், உன் செயலை நான் செய்கிறேன் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பாக்கியம் இருப்பவர்கள் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் கேட்கக்கூடிய பாக்கியம் அமையாது. உங்கள் விதியிலே ஆம், இனி உங்கள் துன்பம் தீரப்போகிறது, வாழ்க்கையில் நலம் சேரப்போகிறது, அந்த பராசக்தி உங்கள் வாழ்க்கையில் அனுக்கிரகம் செய்ய வந்துவிட்டாள் என்ற நிலை இருந்தால் மட்டுமே இப்பொழுது நான் பேசுவதை உங்கள் செவிகள் கேட்கப் போகின்றன, உங்கள் விழிகள் பார்க்கப் போகின்றன. நாவார நீங்களும் அம்மே பத்மாவதி அம்மே பத்மாவதி என்று அந்த மகாலட்சுமியை அழைக்கப் போகிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? கலியுகம் துவங்கும் முன்னே இப்போ நான் சொல்ல போற கதையை கேட்டு விட்டாலே உங்கள் ஜாதகத்திலே சுக்கிரன் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஐயா பொருள் வளர்வு இல்லையே, பசங்க படிக்கலையே, திருமணம் தடைபடுகிறதே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிவெள்ளம் வருமா, அந்த ஆதிபராசக்தி எங்களை காப்பாற்றுவாளா, அந்த வேப்பிலைக்காரி எங்களை கரையேற்றுவாளா, அந்த செவ்வாடை சுந்தரி எங்கள் வாழ்க்கையில் வந்து அம்மே வரம் தருவாளா என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ ஏங்கிக் கொண்டிருப்பதால் தான் நீ தூங்கிக் கொண்டிருந்தாலும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன் தாய் பராசக்தி இப்பொழுது என்னை பேச வைத்திருக்கிறாள். ஆமாம், இந்த கதையை கேட்டாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும். அது நாகதோஷமாகட்டும், வாஸ்து தோஷமாகட்டும், வாழ்க்கையே தோஷமாகட்டும், சகல தோஷமாகட்டும், சகல தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவள் என் தாய் பராசக்தி வந்துவிட்டாள், வரம் தந்து விட்டாள் என்பதை மறந்து விடாதே. உங்கள் ஜாதகத்திலே எங்கே எப்படி இருப்பினும் கலியுகம் துவங்கும் முன்னே நாரத மகரிஷி வேண்டி வணங்குகிறார். அம்மா மகாலட்சுமி, நீயே ஸ்ரீவத்சலட்சுமி என்று சொல்லி ஸ்ரீனிவாசன் மார்பிலே அந்த வெங்கடேசன், நாராயணன், ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள பெருமாள், கையிலே சங்கு சக்கரதாரியாக உள்ளவன், கையிலே நீ அவர் பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறாய், எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாய். நாரதர், துர்வாசர், அகத்தியர், சுகர் என்று அனைவரும் அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். யவும் சக்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே அவளது சகோதரி மேல்மருவத்தூரிலே விற்றிருக்கிறாள். அப்பெரும் பெருமாள், அவரிடம் நாங்கள் வந்திருக்கிறோம், கலியுகத்தின் துயர் தீர என்ன வழி என்று சொல்லிவிடு தாயே என்று மனதார வேண்டுகிறார்கள். அப்பொழுது அந்த மகாலட்சுமியானவள் சொல்லுகிறாள், இருங்க பெருமாள்கிட்ட நான் கேட்டு சொல்றேன். ஆமாம், நானே ஸ்ரீவத்சலட்சுமியாக இருக்கிறேன், வேதலட்சுமியாக இருக்கிறேன், வேதவல்லி என்றும் ராமாயணத்தில் இருக்கிறேன். எந்த காலத்திலும் நான் இருந்து உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதனால்தான் என் பெயர் பிராட்டி என்கிறார்கள். ஆமாம், மகாலட்சுமிக்கு பேர் பிராட்டியார். அப்படின்னா என்ன? நம்ம கவலைய பெருமாள் கிட்ட சொல்லி இந்த நாராயணன் கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த சக்தியின் சகோதரனிடம் சொல்லி நமக்கு சக்தியையும் புத்தியையும் பக்தியையும் தருவதற்கு வழி செய்கிறாள். அப்போ மகாலட்சுமி மனசார கேட்கிறா, ஐயா நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுமே, கலியுகத்துல இவங்களுக்கு காப்பாற்ற வழி இல்லையா ஐயா அப்படின்னா. உடனே மகாவிஷ்ணு சொன்னார், மற்ற யுகங்களிலே நான் வந்தேன் என்றால் ஒரு அசுரனை கொல்லலாம், கலியுகத்துல வந்தா தப்பு செய்யறவனெல்லாம் கொல்லணும்னா உலகம் தாங்காது, உலகம் அழிந்துவிடும். இந்த நிலையிலே நான் ஒரு அவதாரம் எடுக்கப் போகின்றேன். என்ன? ஏழுமலையிலே, வேங்கடாச்சலத்திலே, வேங்கடாத்திரியிலே, ஆதிவராகபுரி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே, அந்த சுவாமி புஷ்கரணி இடத்திலே வந்துதிக்கப் போகின்றேன். அங்கே வையம் வாழ, குபேரனது அருளை பெற்று மக்கள் நலமாக இருக்க, செல்வம் பெருக, இருக்கும் வறுமைகள் நீங்க, பெருமைகள் ஓங்க, வேலைகள் கிடைக்க என அனைத்தையும் வாரித்தரப் போகின்றேன். அதை வாரித்தருவதால் தான் என்னை ஸ்ரீவாரி வெங்கடேசன் என்று சொல்லப் போகின்றார்கள். கலியுகத்திலே என் சகோதரி ஆதிசக்தி, மகாசக்தி, ஜோதிசக்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே அவளது அருள் நிலைகளாலே நான் இங்கே ஏழுமலையிலே இருக்கப் போகின்றேன்.
சேஷாச்சலத்திலே ரிஷபாத்ரி கருடாத்ரி என்று சொல்லக்கூடிய வகையிலே விற்று இருக்க போகின்றேன். அந்த காலகட்டத்தில் நீயும் பூமிக்கு வா என்றார். உடனே மகாலட்சுமி, என் குழந்தைகளுக்காக வருவதை விட வேறு என்ன வரம் வேண்டும்? என் குழந்தைகள் கலியுகத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய மாந்தரின் துயர் தீர வருகின்றாள். எங்கே? கபிலாரண்யம் என்று சொல்லக்கூடிய இடத்தினிலும் அதே போல கோலகாபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் நம் திருச்சுகன் ஊர் என்று சொல்லக்கூடிய திருச்சானூரில், இந்த திருச்சானூர்ல இருக்கக்கூடிய அந்த புஷ்கரணிக்கு என்ன பேர் தெரியுங்களா? பத்ம புஷ்கரணி. அங்கே 12 ஆண்டுகள் நாராயணன், கோவிந்தன், ஏழுமலையான், வெங்கடேசன், ரங்கநாதன், ஸ்ரீனிவாசன் என்று எத்தனை பெயரிட்டு அழைத்தாலும் போதாது. அப்பெரும் வாசுதேவன் கலியுகத்திலே உங்கள் துயர் தீருவதற்காக வந்து 12 ஆண்டு காலங்கள் அந்த சூரிய நாராயண கோயில் முன் மகாலட்சுமியை அனுதினமும் ஓம் ஸ்ரீ பத்மாவத்தியை நமக, ஓம் ஸ்ரீ பத்மாவத்தியை நமக, ஓம் ஸ்ரீ பத்மாவத்தியை நமக என்று 12 ஆண்டு காலங்கள் தவம் புரிகின்றான். ஆனானப்பட்டவன், அகிலத்தை ஆள்பவன், சக்தியின் சகோதரன், புக்தியில் உரைபவன், என் நாயகன், என் தாயவன் என்று இருக்கக்கூடிய ஏழுமலையான் அவன் மகாலட்சுமியை 12 ஆண்டு காலங்கள் அனுதினமும் தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்து கமலத்தில் உரைபவளே, என் இதயத்தில் உரைபவளே என்று அழைக்கவும், அங்கே பத்மாவதியானவள் ஆகாசராஜன் இல்லத்தில் அவதரித்து சுகபிரம்ம மகரிஷி ஆசிரமத்தில் வளர்ந்து நம் ஏழுமலையானை கரம் பிடிக்கின்றாள். நினைத்தாலே நன்மைகளை தந்துவிடும். எப்பொழுதெல்லாம் நாம் இந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்தை நினைக்கின்றோமோ, மற்ற அவதாரத்துல நினைச்சு பாருங்க, எல்லா அவதாரத்திலையும் ருக்மணி கல்யாணம்னு இருக்கும். எப்பொழுதும் பெண் தேவதையின் பெயரால் தான் அந்த கல்யாணத்தை அழைப்பார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம், ருக்மணி திருமணம், ருக்மணி கிருஷ்ணானு. இங்க ஸ்ரீ நிவாச திருமணம். ஏனென்றால் ஸ்ரீ என்ற மகாலட்சுமி பெருமாளின் நெஞ்சிலே உரைபவன். இது மகாலட்சுமி அங்கே இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. 11ஆம் நூற்றாண்டு ராமானுஜரின் சீடன் அனந்தாழ்வான். இந்த அனந்தாழ்வான் ஒரு வனத்தை உருவாக்குகிறார். அங்கே நறுமண பூக்கள். அங்கே ஒரு நாள் ஒரு தம்பதியினர், கணவரும் மனைவியும் இரவு வந்து விளையாடி பேசிக்கொண்டிருக்கின்றனர். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அவன் சொல்கின்றான், யாரது என் தோட்டத்திலே? என் பெருமாள் ஸ்ரீனிவாசன், கோவிந்தன், நாராயணன், வெங்கடேசன், ரிஷபாத்ரியில் உரைபவன், என் இதயத்தில் இருப்பவன், ஏழுமலையானுக்காக வைத்த தோட்டம், ஆதிசேஷன் மீது படுத்து தூயிலும் என் தந்தைக்கான தோட்டம் என்று விரட்டுகின்றான். விரட்டும் சில காலம் பிறகு அவன் உணர்கிறான், வந்தது ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் தான். யார் ஒருவர் எங்கே வழிபட்டாலும் அங்கே பத்மாவதி வந்து விடுவார். மறுநாளே வணங்கி, வெங்கடேசா ஏழுமலையானே தவறிழைத்து விட்டேன் என்று தாயாரை பூக்குடையுடன் எடுத்துச் செல்கின்றான். அக்கணமே மறைந்து விடுகிறார்கள். ஓம் சக்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே நம் மீது பக்தி கொண்ட அந்த பராசக்தியின் அருளாலே அந்த அனந்தாழ்வான் தலையிலே பூக்குடையை எடுத்துக்கொண்டு அந்த சன்னதிக்கு செல்கின்றான். நாராயணா நாராயணா என்று அழைக்கவும் அந்த அன்னை பத்மாவதி அங்கேயே ஜோதியில் கலக்கின்றாள். நாம் உணர வேண்டியது, இந்த கலியுகத்திலும் அன்னை பத்மாவதி இருக்கின்றாள். எங்கே இருக்கின்றாள்? உங்களுள்ளும் இருக்கின்றாள், என்னுள்ளும் இருக்கின்றாள். அவள் தாய் கருணையின் வடிவம். மகா கருணை என்று சொன்னால் இருக்கக்கூடிய தேவர்களில் அந்த பத்மாவதி தாயைத்தான் சொல்லுவேன். எல்லோரையும் நலம் பயப்பதற்காக கலியுகத்திலே ஏழுமலையான் வந்திருக்கின்றான். அந்த ஏழுமலையானிடம் நம் குறைகளை சொல்லி, நமக்கு இருக்கும் நிறைகளை பெருக்கிச் சொல்லி, நமக்கு வேண்டிய வாழ்வை அளிக்கக்கூடியவள். அனுதினமும் காலையும் மாலையும் ஓம் ஸ்ரீ பத்மாவதியை நமக என்று சொல்லுங்கள். பத்மாவதி அன்னையின் நாமத்தை கேளுங்கள். அவள் பாடலை பாடுங்கள். வாழ்க்கை வளமாகிவிடும். விண்ணோரும் புகழும் செல்வம் கிட்டிவிடும். இதில் சத்தியமான வாக்கு ஐயமில்லை. சிவசிவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.